இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கீ, அவ்வளோதான். நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுவோம். இல்லை நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நெய் சூடாயிருச்சு. அதுக்கு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ. அது தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்க வேணாம். இது மாதிரி ஹாஃப் குக் ஆனால் போதும். இது ஹாஃப் குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்ப்போம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை போட்டுட்டு தக்காளியை பொடிசா இல்லாமல் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறம் 12 கேஷ்யூ நட்டு அதை போட்டு நம்ம லைட்டாக வதக்குவோம். தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சிட வேணாம், சும்மா ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்குனா போதும். இதுக்கப்புறம் நல்லா புதினா, கொத்தமல்லி, தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்கலை, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். நான் அரிசியை கழுவிட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை ஊற்றி ஊற வச்சுருவேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இந்த இதுக்கு 1.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பசும்பால், காய்ச்சின பால் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு சொன்னேன், அதில் 1.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். நம்ம மூடி வச்சு ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் போடுவோம். பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு என்றைக்கும் கழுவாதீங்க. அப்படி கழுவுனா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்றைக்குமே கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வைக்கும்போது 1 கப்பு அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த ஊறி வரும்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற வச்சுட்டு சமைக்கும் போது மெஷர்மெண்ட்டை சேர்க்குறீங்கன்னா அப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீ ரைஸுக்கு 1 கப்பு அரிசிக்கு நான் 1.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் 1/2 கப்பு போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸ் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு ஆயிடு, உதிரியாக வராது. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் 5 மினிட்ஸ் சிம்மில் போடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா நீளமாக குக் ஆகி நல்லா உதிரியாக வந்துருக்கு. இப்போ கீ ரைஸ் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கிரேவியை வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா பருப்பு கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.